வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பொய் குடல் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்குடல் மாதிரியே இருக்கும். நம்ம ஆட்டுக்குடல் கறியை எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த குழம்பையும் நம்ம செய்யலாம். இது இன்னொரு முறையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பளமாக வறுத்தும் நம்ம சாப்பிட்லாம், பொரிச்சும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இப்போ எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் விட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது வெந்ததும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தேங்காய் இது எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலை கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் பட்டை கிராம்பு அந்த ரோஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தான் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், அதாவது வீட்டில் நம்ம மட்டன் தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சதை நல்லா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டன் தூளையும் நம்ம சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். அதனால் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த குடல் கறி மாதிரி இருக்கிற அந்த அப்பளத்தையும் நம்ம சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா தண்ணி நிறைய இருக்குது, தண்ணி நிறைய வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா கம்மியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இதை நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே இதை தொடுகறியாக யூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே சேரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறதுக்கு ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறோம், நல்லாவே வெந்திருக்குது. எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம டேஸ்டியாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புதினா இலை கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே தூவி நம்ம பரிமாறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வீடே மணக்கும்.